வணக்கம். டிஆர்பி இன்று 4/6/2026 ஒரு முக்கியமான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கும் பிடிபிஆர்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆசிரியர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் எங்கள் நம்பர் இருக்குது சார், எங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சர்டன் கேஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்கை ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த போஸ்டிங் அடுத்தது இந்த நம்பருக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான மீனிங். ஸோ ஒரு 3 கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஎன்பிசியில் ஏதாவது போஸ்டிங் கிடச்சி அதுலேருந்து ரிலீவ் ஆகிருக்கலாம். ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு ஃபேக்காக கொடுத்துட்டு அதுக்காக அவங்கள அந்த போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூசர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க அந்த போஸ்டிங்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த வேகன்சி புது வேகன்சியாக கால்ஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த கேண்டிடேட்டுக்கு அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் 5 பேர் 6 பேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் போய் பார்த்திங்க அப்படின்னா பிசி உமனுக்கு ஒரு 6 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எம்பிசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான இந்த ரிசர்வ் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி அவங்களோட வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆசிரியர்கள் எல்லாமே இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் இருந்தால் உங்களுக்கு உடனே போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க நாங்கள் ஆல்ரெடி சொன்ன அந்த 3 ரீசனில் ஏதாவது ஒரு ரீசனுக்காக ரிமூவ் ஆயிருந்தாங்க, அந்த போஸ்டிங்லேருந்து ரிமூவ் ஆயிருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது படியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் ஆசிரியர்களுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ரிசர்வ் லிஸ்ட் விட்டுட்டாங்க அப்படின்னாவே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் லிஸ்ட்டோ அதாவது செகண்ட் லிஸ்ட்டோ இல்லை ஒரு அடனமோ எதுவுமே வராது. ஸோ பிடிபிஆர்டியும் சரி பிஜிடிஆர்பியும் சரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புதுசாக அடுத்த வருஷத்துக்கான ரெக்குயர்மெண்ட் தான் வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர எக்ஸாமுக்கும் படிங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியால் வர இருக்குது. ஸோ பிஇடி எக்ஸாம், அதே மாதிரி பிடிபிஆர்டி எக்ஸாம், பிஜிடிஆர்பி, பிஇஓ, பாலிடெக்னிக் டிஆர்பியில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரீசெண்டாக நிறையா சப்ஜெக்ட்ஸை புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான எக்ஸாமும் கால்ஃபர் வரப்போகுது. ஸோ அதனால் எந்தெந்த எக்ஸாம்க்கெல்லாம் ஆசிரியர்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களோட ப்ரிப்பரேஷனை துரிதப்படுத்துங்க. கண்டிப்பாக வருகின்ற டிசம்பர் மாதம் ஒரு பெரிய ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது என்டையர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க இருக்குது. ஸோ ஜூலை மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் டெட் நடக்க இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான கால்ஃபர் வரும். ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா பிஇடி எக்ஸாமுக்கான ப்ராசஸ்லையும் டிஆர்பி ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1300 வேகன்சியை ஃபில் பண்ண சொல்லி ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பிக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் போயிருக்கு. அதனால் பிஇடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஆசிரியர்கள் எங்களுக்கு சிலபஸ் ஏதாவது மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்டுக்கு நம்மளுடைய சேனல்ஸை பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக அது தொடர்பான தகவல்களை கூடிய விரைவில் உங்கள்கிட்ட நாங்கள் இங்கே பகிர்ந்துக்குவோம். ஸோ டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உடனுக்குடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.